வெறும் ஆத்மா மாறிச்சு, ஜீவன் போயிடுச்சு. இப்போ தேவகுமாரன் ஜீவனாக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஆத்மா தனியா இருக்கு, ஜீவன் மட்டும் தனியா சுத்தி கொண்டு இருக்கு. இப்ப எப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக அந்த ஆத்மா ஜீவ ஆத்மாவை மாறுகிறது, அந்நிய பாஷை தீர்க்கதரிசனம் பேசுவது நலமா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்நிய பாஷையை மட்டும் பேசினா எவ்வளவு 5 நிமிஷம் பேசுறா அந்நிய பாஷை, அதை பல மணி நேரம் நீ பேசதான் அந்த அந்நிய பாஷை தீர்க்க தரிசனமாய் மாறும். ஒரு ஆமென் சொல்லுமே. நீ அந்நிய பாஷை 5 நிமிஷம் பேசுறதுல வெறும் ஒரே வார்த்தை பேச, சில பேர் ஓ ரிக்கா ரபாரபான்னு பேசுவாங்க. ஏதோ ஒரு வார்த்தை கர்த்தர் கொடுத்த வார்த்தை நீ கொஞ்சம் பேச அது ஆரம்பம். நீ ஜெபிக்க நீ சுத்திகரிக்க தேவன் உன்னை ஜீவ ஆத்துமாவை மாற உன் வார்த்தைகள் வல்லமையாக வெளிப்பட ஆரம்பிக்கும். அது கொஞ்ச நேரம் இல்ல, நீ மணிக்கணக்காய் நீ அந்நிய பாஷையில பேச உன் ஆத்துமா வெளிப்பட ஆரம்பிக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க வார்த்தைகள் வரும்பொழுது உங்களுக்குள்ள அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இரு. நீ அந்நிய பாஷையில துதித்துக் கொண்டே இரு. பாஸ்டர் பேசுறாருன்னு ஓகே, உன் இருதயத்தில் அந்நிய பாஷை பேச இந்த வார்த்தை உனக்கு வல்லமையா வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இங்க நீ நிற்கிற இடமே உனக்கு அக்கினி ஸ்தம்பமாய் மாற ஆரம்பிக்கும். உன் பக்கத்துல இருக்கவங்க சொல்லுவாங்க, ஐயோ அந்த சிஸ்டர் பக்கத்துல போக முடியல, ஹீட்டா இருக்கு, நடுங்குது. நீ சொல்ல ஆரம்பிக்கதான் உனக்குள்ள அக்கினி இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. மற்றவங்க சொல்றாங்க, மற்றவங்க யாரும் பேசல, மற்றவங்க பேசல. நீ எப்போ ஜீவ ஆத்துமாவாய் மாறுறியோ உன் வாழ்க்கையில் ஒரு விடுதலை பார்க்க முடியும். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோமே. எடுத்து படிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? தேவனாகிய கர்த்தர் பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினான். மனுஷன் ஜீவாத்மாவானான். இங்க கவனிங்க. மனுஷன் என்னவா மாறினா? ஜீவ ஆத்மாவாய் மாறினான். தேவன் தன் கைகளினால் இந்த உலகத்தை எல்லாவற்றையும் உண்டாக்கினார். வார்த்தையினால உண்டாக்கினார். வார்த்தை வெளிச்சத்தை உண்டு பண்ணினது, இருளை மறைய பண்ணினது, அநேக காரியங்களை உருவாக்கினது. ஆனா மனுஷனை உண்டாக்குனது மட்டும் ஒரு விசேஷமான காரியம். கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, தேவன் என்ன பண்றாரு? மண்ணை எடுத்து, வசனம் இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கு டஸ்ட்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தூசி, ஒன்றுக்கும் உதவாத, யாராலும் மதிக்க முடியாதபடி காலில் மிதிக்கிற ஒரு மண்ணை எடுத்து அவர் பிசைந்து எடுக்கிறார். களிமண்ணாக தன் கைகளினால் மனிதனை உருவாக்குகிறார். நான் நினைக்கிறேன் ஒரு கற்பனையாய் அவர் தன்னுடைய சாயலாய் உருவாப்பதற்கு அந்த வெறும் மண்ணு, உலர்ந்த மண்ணு, டஸ்ட், அதை எடுத்திருப்பாரு. அதற்கு ஒரு உருவத்தை வைக்கணும்னா ஒரு உருவத்தை பார்க்கணும். அவருக்கு தன்னை போல இருக்குன்னா அங்கே கண்ணாடி தேவை. அப்போ உலர்ந்த மண்ணில் அது குழைய வேண்டும் என்றால், தனக்கு ஏற்றபடி மாற வேண்டும் என்றால் அந்த மண் என்னவா மாறணும்? களிமண்ணாய் மாறணும். அப்போ களிமண் வேணும்னா என்ன வேணும்? சத்தமா சொல்லுங்களேன். அப்போ தண்ணீருக்கு அவர் என்ன பண்ணுறாரு? ஆத்தங்கரையில் இருக்கிற மண் எடுத்துருக்கலாம். அப்போ அந்த தண்ணியில் எடுத்து ஊற்றும் பொழுது தன் உருவத்தை அந்த தண்ணியில் பார்த்துருக்கலாம். இது ஒரு கற்பனை தான். பாஸ்டர் சொல்லிட்டாரு தண்ணியை ஏசவா பார்த்தாரு, ஒரு கற்பனை தான். யோசிச்சு பாருங்கள். அநேக நேரங்கள் வசனத்தில் நான் என்ன பண்ணுவேன்? கற்பனை பண்ணி பார்ப்பேன். நம்ம இருந்தால் என்ன இருக்கும், அந்த சூழ்நிலை என்ன நடந்திருக்கும். ஏன்னா வார்த்தைகள் மட்டும்தான். நம்ம ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனும், கணவன் மனைவி பேசுகிறாங்கன்னா 2 வார்த்தை தான் பேசியிருப்பாங்க, 1 மணி நேரத்துக்கு இல்லை 2 மணி நேரத்துக்கு. ஆனால் நண்பராக கூட இருக்கட்டா, அநேக காரியங்கள் செயல்பாடுகளில் இருந்திருக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? சொன்ன வார்த்தைகள் கம்மியாக இருக்கலாம், செயல்பாடுகளும் பார்வைகளும் அநேகமாக இருந்திருக்கலாம். அதே போல தான் இங்கே நம்ம வசனத்தை மட்டும் பார்க்கும் பொழுது அங்கே இருக்க சூழ்நிலை கொஞ்சம் நிதானித்து பார்க்கும் பொழுது ஒரு விசேஷமான காரியங்கள் தோன்ற ஆரம்பிக்கும். தேவன் மனிதனை
உருவாக்கும் பொழுது அவருக்கு ஒரு உருவம் தேவைப்பட்டிருக்கு, தம்மை போல உருவாக்கலாமே அப்படின்னு தண்ணியை பார்க்கும்போது அவர் முகம் அதில் பிம்பமாக இருக்கும். அந்த பிம்பத்தை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணுறார், அதே போல் மனிதனின் அழகாக குழைந்து அழகாக என்ன பண்ணுறாரு, அழகாக கண்ணெல்லாம் வைக்கிறார், புருவத்தெல்லாம் வைக்கிறார், மூக்கெல்லாம் வைக்கிறார், வாயெல்லாம் வைக்கிறார், கண்ணு காது மூக்கு விரல் பாதம் எல்லாத்தையும் அழகாக பண்ணிட்டார். இதுவரையும் அவர் தன் கரங்களினால் அந்த மண்ணை பிசைந்தார், மனிதன் உருவாக்கினார். இப்போ மனிதன் ரெடி ஆயிட்டான், இனிமேட்டு தான் செயல்பாடுகள் விசேஷமாய் மாறப்போகிறது. அந்த மனிதனை உயிர்ப்பிக்க வேண்டும். அவனுக்கு என்ன வேணும்? ஜீவ சுவாசம் வேணும், உயிர் வேணும், ஆத்துமா வேணும். இதற்கு தேவன் என்ன பண்ணல? வார்த்தையை கொடுக்கல. இதுவரையும் மற்றதெல்லாம் வார்த்தையினால உண்டாக்கினார். தன் கைகளினால் தொடு உணர்ச்சினால அநேக காரியங்களை உண்டு பண்ணினார். அவர் தொட்டார், பாடையை தொட்டார், லாசரை பார்த்து வா வெளியேனார், வார்த்தை வெளிப்பட்டது. அங்க வெறும் சடலமா இருக்கிறதுல வார்த்தை போய் அவனுக்குள்ள ஜீவன் வந்து அவன் விளையாடினான். ஒரு கரங்களை தட்டி வராமன்னு சொல்லுவோம். ஒரு இடத்துல தன் கரத்தை தொட்டு அங்க சடலமா இருக்கவன் உயிர் பெற்று வந்தான். இந்த இடத்துல ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிறார், சிருஷ்டிக்கிறார். அவர் என்ன பண்றாரு? மீண்டும் அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். ஜீவ சுவாசத்தை இங்க பாருங்க, ஜீவ சுவாசத்தை தன் நாசினால. அப்ப என்ன பண்ணல? அவரை கவனிங்க, தொடுல. அவன் நாசினா என்ன? மூக்கு கிட்ட போயிட்டார், எல்லாத்தையும் செஞ்சுட்டார், மூக்கு கிட்ட போறார். கிட்ட இப்ப வார்த்தை வரல. கவனிங்க, வார்த்தை கொடுக்கல, அவர் டச்சும் பண்ணல, தொட்டும் சுகமாக்கல, தொட்டு உயிர்ப்பிக்கல. ஏன்னா அவர் தொட்டார்னா என்ன பண்ணும்? உலர்ந்த எலும்புகளும் உயிர்ப்பிக்க ஆரம்பிக்கும். ஆனா ஆதாமை உருவாக்கும் பொழுது அவர் என்ன பண்ணல? டச் பண்ணல, உருவாக்கிட்டார் எல்லாத்தையும். இப்ப முக்கியமான பாயிண்ட், வெறும் மண்ணை பொன்னாய் மாற்றுவது. ஆமென். உலர்ந்த வாழ்க்கையை உயிர்ப்பித்து கொடுப்பது என் தேவனால் மட்டுமே கூடும். அல்லேலூயா. அப்போ அவர் ஊதினார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. கரங்களை தட்டி கர்த்தரை மை செலுத்துவோமா? அவர் ஊதுறாருன்னா அங்க எப்படி இருக்கும்? ஒரு ஆமேன் சொல்லுமே. என்னமா இருக்கும்? அவர் ஊதுனா சந்தோஷம் தாங்க. வசனத்தை படிமா மீண்டும் அந்த வசனத்தை. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அப்போ ஊதுனது என்ன? ஜீவனை ஊதல, ஜீவ சுவாசத்தை ஊதினார். அதுக்கப்புறமேட்டு மனுஷன் ஜீவாத்மாவானான். அல்லேலூயா. இதுவரையும் நமக்கு உள்ள இருக்கிறது ஆத்துமா. இந்த ஆத்துமா ஜீவாத்மாவாய் மாறுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அது என்னங்க ஜீவாத்மா? நார்மலா இருக்கிற ஆத்மாக்குள்ள தேவ வல்லமை உள்ள வரும் பொழுது, அல்லேலூயா, தேவ ஆவியானவரின் வல்லமை உள்ள இருக்கும் பொழுது, உள்ள அனாயிண்டிங் உள்ள இருக்கும் பொழுது அது ஜீவ ஆத்மாவாய் மாறுகிறது. அதனாலதான் ஆதாம் எதை பார்த்தாலும் என்ன ஆயிடுச்சு? எதை சொன்னானோ அதுக்கு அது அந்த பேரா மாறினது. அவன் சொல்லுவதெல்லாம் நடந்தது. அவன் சொல் பேச்சை கேட்டு காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் மலையை பேர்ந்து போய் நவுந்து போக சொன்னா கூட ஆதாம் சொன்னா நவரும். கவனிங்க, ஆதாமுக்குள்ளே என் தேவனாகிய கர்த்தர் ஜீவ சுவாசத்தை ஊற்றினதனால் அவன் ஜீவ ஆத்துமாவாய் மாறினான். கவனிங்க, நமக்குள்ள இப்ப இருப்பது வெறும் ஆத்துமா. அது செத்த ஆத்துமாவா நல்ல ஆத்துமாவா தெரியல. ஒரு ஆமென் சொல்லுவோமே. நமக்குள்ள என்ன ஆத்துமா இருக்கு? வசனம் என்ன சொல்லுது?
என்ன இடத்துல என்ன பண்ண இல்லை, என்ன இல்லை, உனக்கு எனக்கு பங்கு இல்லை. முதல்ல அவன் இடத்துல போய் என்ன பண்ணு, ஒப்புரவாயிட்டு திருவிருந்தேடுன்னு சொல்றாரு. ஒப்புரவாயிட்டு என்கிட்ட வாழ்றாரு. இங்க எத்தனை பேர் தன் சகோதர சகோதரியோட பேசாம இருக்கீங்க? அவங்க 1000 தப்பு பண்ணியிருக்கலாம், நீ இயேசுவின் பிள்ளை. இப்ப நீங்க எந்த ஆத்துமா? ஏன் தேவன் ஒரு மனிதனை படைக்கும் பொழுது, ஆதாமை படைக்கும் பொழுது அவனுக்கு ஜீவ ஆத்துமாவை கொடுத்தார். இன்னைக்கு வாழுகிற நம்ம கிட்ட ஜீவ ஆத்துமா இல்லை. ஒரு வசனத்தை நாம் படிப்போம், கைகள் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போமா? அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவனுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. நம்ம இயேசுப்பாக்குள்ள ஜீவன் இருந்தது. இங்க கவனிங்க, நம்ம ஜீவ ஆத்துமாவாய், இங்க கவனிங்க என்று பேசுங்க. மைக் அந்த பக்கம் வைமா. நமக்குள்ளே ஜீவ ஆத்துமா நமக்குள்ளே இருக்கிறதுனால ஆதாமை படைக்கும் பொழுது, ஆதாமும் ஏவாளையும் படைக்கும் பொழுது அவருக்குள்ள ஜீவ ஆத்துமா இருந்தது. அவன் சொல்ற காரியம்லாம் நடந்தது, அவன் நினைக்கிற காரியம்லாம் நடந்தது, அவன் செய்கிற காரியம்லாம் வாய்க்க ஆரம்பிச்சது. அவன் ஜாலியா அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் செய்து கொண்டு தன் வாழ்க்கையிலே ஜெயம் கொண்டிருந்தான். சும்மா விடுவானா சத்துரு? ஆமென். அவன் ஜீவ ஆத்துமாவை மாறின உடனே மனிதன் பேச தொடங்கினான். தேவன் முதலாவது ஒரு மனுஷனை உண்டாக்கின உடனே மனுஷன் என்ன பண்ணாங்க? கவனிங்க, எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சான். என்ன பேச ஆரம்பிச்சான்? இதுக்கு இதெல்லாம் பேர் வைக்க ஆரம்பிச்சான். அவன் பாட்டு இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சான். அவன் பேசினதெல்லாம் வாய்க்க ஆரம்பிச்சது. அவன் பேசின வார்த்தை ஜீவ வார்த்தையா இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருந்ததுனால அவன் சொல்றதெல்லாம் வாய்க்க ஆரம்பிச்சது. அவன் அதிகமா பேச 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 கடைசியில் யார்கிட்ட போய் பேசிட்டான்? சர்வத்தின் ஆவிக்கிட்ட பேசுறதுனால வஞ்சிக்கப்பட ஆரம்பிச்சான். எப்போ சர்வத்தின் ஆவியில பேச ஆரம்பிச்சானோ அவனுக்குள்ள பாவம் வர ஆரம்பிச்சது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. நாம் பெற்ற அபிஷேகம், நாம் பெற்ற வல்லமை, அது தேவையில்லாம பிரயோஜனப்படுத்தினாலும் சரி, அது வீணாய் பிரயோஜனப்படுத்தினாலும் சரி, அது உனக்கு சாபமாய் மாறி நிற்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, கர்த்தர் இன்னைக்கு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் வல்லமை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கு. தேவ வல்லமை உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கு. ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் இங்க இருக்கிற அநேகர் இருதயத்தில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவன் பாவம் செய்த உடனே மனுஷன் ஜீவ ஆத்மா வெறும் ஆத்மா போயிடுச்சு. அவனுக்குள்ள இருக்க ஜீவன் அவனை விட்டு போயிடுச்சு. எப்போ அவன் பாவத்தை செய்து தேவனால் சபிக்கப்பட்டானோ அவன் கிட்ட இருக்கிற ஆத்மா மட்டும் இருக்கு, ஜீவன் போயிடுச்சு. அதனால் அவன் எல்லா காரியங்களும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அவன் பெற்றுக்கொண்டிருந்தான். தேவனுக்கு ரொம்ப பிரியமா இருந்தது என்னன்னா, எப்படியாவது இவன் என்ன பண்ணணும், இவனுக்குள்ள ஜீவனை கொண்டு வரணும், எப்படியாவது இவனுக்குள்ள ஜீவனை கொண்டு வரணும், எப்படியாவது இவன் வாழ்க்கையை மாற்றணும்னு ரொம்ப பிரயாசப்பட்டார். ரொம்ப பிரயாசப்பட்டார். 4000 ஆண்டுகள், அதாவது மனிதன் ஆதாம் தோன்றி இயேசு வருவதற்கு ஒரு 6000 வருஷங்கள் சொல்றாங்க. அப்படி அந்த 6000 வருஷங்கள், அப்படிப்பட்ட அந்த 6000 வருஷத்துல தேவன் அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்பி மனுஷனை அவனுக்குள்ள ஜீவன் உண்டு பண்ணும்படியாக, வெறும் ஆத்மாவா இருக்கு, அவன் ஜீவன் இல்லாத, அவனுக்குள்ள என்ன இல்லை, ஜீவ ஆத்மா இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அநேக பிரயாசப்பட்ட தேவனுக்கு தோல்வியா இருந்தது. கடைசியில இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். நம்ம எல்லாம் இந்த இயேசுவின் மரித்த நாளும் உயிர்ப்பித்த நாளுக்கு நம்ம கொண்டாடி இருப்போம். இதன் பலன் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதை குறித்து தான் இன்னைக்கு பேச ஆரம்பிக்கிறேன். இப்ப இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு உண்டான காரணம் யார்? இயேசுவா வசனம் சொல்லுகிறது, மீண்டும் படிங்க. யோவான் 1:14. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஹல்லேலூயா.
விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அந்த ஜீவன் மனுஷருக்குள்ள விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. இப்போ ஒரு மனுஷனுக்குள்ள இருந்த ஜீவ ஆத்மா பாவம் செஞ்சதுனால அந்த ஆத்மா என்ன மாறிச்சு? வெறும் ஆத்மா மாறிச்சு, ஜீவன் போயிடுச்சு. இப்போ தேவகுமாரன் ஜீவனாக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஆத்மா தனியா இருக்கு, ஜீவன் மட்டும் தனியா சுத்தி கொண்டு இருக்கு. இப்ப எப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக அந்த ஆத்மா ஜீவ ஆத்மாவும் மாறுகிறது? சொல்லுங்க, வாய்க்கு வந்து இதை சொல்லாதம்மா. எப்போ ஒரு மனுஷன் வெறும் ஆத்மா ஜீவ ஆத்மாவை மாறுறான்? இயேசு கிறிஸ்து மரிக்கிற வரையும் அந்த ஆத்மா என்ன பண்ணி கொண்டிருக்கு? இயேசுக்குள்ளேவே அந்த ஜீவன் இருந்து கொண்டே இருக்கு. ஆமாவா இல்லையா? வசனம் அவர் தான் ஜீவன் சொல்கிறது. அவர் சொல்லுதெல்லாம் வாய்க்க ஆரம்பிச்சது. ஆமாவா? வெறும் தண்ணீரை ராட்சரசமாய் மாறினது, அப்பங்கள் பெருக ஆரம்பிச்சது, சமாதான இடத்துல சமாதானம் கிடைக்க ஆரம்பிச்சது. ஏன்னா அவர் வெறும் ஆத்மாவில், அவர் ஜீவ ஆத்மாவா இருந்தார். ஆனா அவருக்குள்ளாக மட்டுமே இருந்தது. அவர் எப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ள அவர் அனுப்பினார்? அவர் மரித்ததுக்கு அப்புறமேல்ட்டு தேவ ஆவியானவர் நிமித்தமாக ஒவ்வொரு ஆத்மாவை ஜீவ ஆத்மாவாய் மாற ஆரம்பிச்சது. அந்த சப்ஜெக்டுக்குள்ள தான் போக போறோம். இப்ப இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இங்க கவனிங்க. திருப்பியும் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த மண்ணால் செய்யப்பட்ட அந்த பொம்மைக்கு, அந்த உருவத்திற்கு தேவன் ஜீவ ஆத்மாவை எப்படி கொடுத்தார்? நாசியில் என்ன பண்ணாரு? ஊதினார். மீண்டும் குமாரனாக இயேசு கிறிஸ்து அவர்கள் சீஷர்கள் மேல் ஊதுகிறார். அல்லேலூயா. ஒரு ஜீவ ஆத்மா உள்ள ஒரு மனிதன் இன்னொரு வெறும் ஆத்மா மத்தியில் ஊதுகிறார். அங்க பிதாவானவர் மண்ணை பார்த்து ஊதுகிறார், அவன் ஜீவ ஆத்மாவாய் மாறுகிறான். இங்கே பாவமாய் இருந்த, சடலமாய் இருந்த, வாழ்க்கை அழிந்து போன, வாழ்க்கை சபிக்கப்பட்ட அந்த சீஷர்கள் மத்தியில தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஊதுகிறார். படிங்க யோவான் 20:22. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். கரங்களை தட்டி கர்த்தர் மை சொல்லுமா. அப்போ காற்றானது தேவன் ஊற்றுகிறார். அப்போ ஒருத்தர் நாசியில வந்து குனிந்து ஊதுகிறார். இங்க தேவன் மழையாக, சொல்லுங்க, அவர் பனி போல அநேகர் மத்தியில் வந்து இறங்கும் பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியினை பெற்றுக்கொண்டு, எடுத்து படிங்க அடுத்த வசனத்தை. யோவான் 20:22-23 படிங்க. எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கிறீர்களோ, எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கிறதோ அவைகளை அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஆமென். எவர்களுடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறார்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும் என்றார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. இயேசு கிறிஸ்து உழுதின உடனே அவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதுனால அவன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அவன் மீண்டும் ஜீவாத்மாவாய் மாறுகிறான். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுமே. எடுத்து படிங்க அப்போஸ்தலர் 2:22 படிப்போம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் வந்து உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளை போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்குள் காணப்பட்டது. அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. கொஞ்சம் கவனிங்க. இப்ப மனுஷன் வெறும் ஆத்மாவாய் அலைந்து கொண்டிருக்கிறான். இப்ப இவன் வாழ்க்கையில் என்ன இல்லைங்க, கவனிங்க, ஜீவன் இல்லை. அந்த ஜீவன், கவனிங்க, ஆதாம் கிட்ட ஜீவாத்மா இருந்தது. எப்ப பாவம் செஞ்சானோ அவனை விட்டு என்ன போயிடுச்சு? ஜீவன் போயிடுச்சு, ஆத்மா மட்டும் இருக்கு. இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு? வெறும் ஆத்மா தான். இப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் என்ன பண்றாரா? அன்னைக்கு இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அவங்க எல்லாம் ஆத்மா இல்லாதன
வெறும் ஆத்மாவோடு பயந்து பயந்து இருக்காங்க. ஜீவன் இல்லை, சீஷர்கள் மத்தியில் வல்லமை இல்லை. அவங்க மேலறையில் வீற்றிருக்கும் பொழுது தேவன் மீண்டும் அவர்கள் மத்தியில் ஒரு காற்றை வீசுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த படிங்க மீண்டும். அது எப்படிப்பட்ட காற்று? படிமாட்ட. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. அவர்கள் இல்லமா, ஃபர்ஸ்ட்ல இருந்து படிங்க, நான் சொன்னேன். அப்பொழுது பலத்த காற்று, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல. ஒரு ஆமென் சொல்லுமே கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. இங்க ஒரு காற்று வீசுது. முதல் முறையாய் மீண்டும் ஒரு சரித்திரத்தில் ஒரு மாற்றங்கள் ஏற்படுகிறது. இதுவரையும் தேவ ஆவியானவர் மீண்டும் ஒவ்வொரு மனிதன் மத்தியிலே அவ்வளவாய் பகிரங்கமா இறங்கல. இப்போ அவர் பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டார். ஒரு மனுஷனோடு இங்க கவனிங்கள, தேவ ஆவியானவர் தான் ஜீவன். அந்த ஜீவன் என்ன ஆயிடுச்சுன்னா, எப்போ மனிதன் பாவம் செஞ்சானா அவர் என்ன பண்ணிட்டாரு, பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிட்டேன், ஏப்பா எனக்கு இது ஊர்லப்பா, நான் பரலோகத்துக்கே போன்னு போயிட்டார். ஆனா அப்பத்துல சொல்ற பிதா சொல்ற, ஏப்பா என் பிள்ளைங்கிட்ட போப்பா போப்பான்ற. இல்லப்பா அவங்களுக்குள்ள என்ன இல்லை, ஆத்துமா இல்லை, ஜீவாத்துமா இல்லை, பாவம் இருக்கு, நான் போக மாட்டேன். பல ஆண்டுகளாய் முரண்டு பிடிக்கிறார். பிதா பார்க்கிறார், யாரோ அனுப்பிச்சு பார்த்தாரு. மோசே அமிச்சாரு, தாவீது அமிச்சாரு, ஆபிரகாம் அமிச்சாரு, ஒருத்தர் என்ன பண்ணல, எலியாவை அமிச்சாரு, ஒருத்தர் மாறுற மாதிரி இல்லை. இப்போ தன் குமாரனாகிய இயேசுவை அனுப்பும் பொழுது அவர் ரத்தமானது ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ணப்பட்டது, சுத்திகரிக்கப்பட ஆரம்பிச்சது. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. இயேசுவை விசுவாசிக்க விசுவாசிக்க அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட மீண்டும் ஆதி மனிதனாய் நீ மாற ஆரம்பிக்கிற. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. இப்ப தேவன் சொல்றாரு, பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு, மனுஷன் எல்லாம் புதுசா ஆயிட்டான். இனி என்ன பண்ண, ஆவியானவர் பார்த்து, நீ பெட்டு படிக்கல, இங்கே பரலோகத்தில் எடுத்து என்ன பண்ணு, என் பிள்ளைங்க இருதயத்துக்கோடு. பரலோகத்தை விட்டு என்ன பண்றாரு, அவர் இருக்க பர்மனண்டா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இங்க வர ஆரம்பிச்சிட்டார். வந்தா யாரு அவரை ஏற்றுக்கொள்வாங்க? அங்க பார்த்தா மேலறையில் ஒரு கூட்டம் ஜெபித்து கொண்டிருக்கு, பயந்து கொண்டிருக்கு. தேவன் அவர்களை அங்கீகரிக்கிறார். அவர்கள் மேல் ஒரு காற்றை வீச பண்ணுகிறார். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுமே. அல்லேலூயா. இப்போ வெறும் ஆத்மாவா இருந்த சீஷர்கள் ஜீவாத்மாவை பெற்றுக் கொள்ளுகிற சூழ்நிலை உருவாகிறது. மீண்டும் அந்த வசனத்தை ஃபர்ஸ்ட்ல இருந்து படிங்களேன். அப்பொழுது பலத்த காற்று, அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. ஹல்லேலூயா. நீ ஜெபிக்கிறனா உன் வீடு முழுவதும் அக்கினியின் மையமாய் மாறும். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. ஆமென். அன்பு சகோதரி சகோதரி, இதுவரையும் நீ வெறும் ஆத்மாவா இருக்கலாம், இதுவரையும் உனக்குள்ள ஜீவன் இல்லாதபடி இருக்கலாம். நீ பேசுற காரியம் வாய்க்காம இருக்கும், நீ ஜெபிக்கிற காரியம் வாய்க்காம இருக்கும், நீ இருக்கிற வேலை சனத்துல ஒன்னால ஒரு நஷ்டம் வரும், நீ இருக்கிற வாழ போன வீட்டுல ஒன்னால ஒரு வியாதி வரும், பிரச்சனை வரும். ஏன்னா நீ வெறும் ஆத்மாவா இருக்க. எப்ப நீ ஜீவாத்மாவாய் மாறுறாயோ, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சீஷர்கள் நடக்கும் பொழுது வியாதிப்பட்டு என்ன சொல்லுங்க, நிழல் பட்டு மரித்தோர்கள் எழும்பினார்கள். ஒரு முடம் சர்ச்சு வாசல் நிற்கிறான், கை காலெல்லாம் விழுந்து போய் யாராவது ஹெல்ப் பண்ணுவானாங்களே. சீஷர்கள் மேலே போறாங்க, அவன் கேட்குறான், எப்பா ஏதாவது காசை கொடுன்னு. அவன் பார்த்து சிரிச்சுட்டே சொல்றான், காசை காட்டில உனக்கு விசேஷமா உனக்கு தரேன். அல்லேலூயா. இப்போ அவங்களுக்குள்ள என்ன இருக்கு, ஜீவாத்மா இருக்கு. இயேசு நாமத்துல சொல்றேன், எழுந்து நட. உடனே நடந்தான், ஆலயத்தை சுற்றினா. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, நீ இப்ப போயிட்டு பிச்சைக்காரனை பார்த்து நடக்காதவனை பார்த்துட்டு போய் சொல்லு, ஜீவ ஆத்மா எனக்குள்ள வந்துருச்சு, நீ எழுந்து நடன்னு சொன்ன, எழுந்து நடக்குமா? என்ன பாஸ்டர், அப்ப அபிஷேகம் எனக்குள்ள இருக்கு, அப்ப எனக்குள்ள ஜீவ ஆத்மா இருக்கா? அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒண்ணு நான் வரேன். மீண்டும் அந்த வசனத்தை, பலத்த காற்று முழக்கத்து போல் வானத்திலிருந்து சடிதி ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு
ஆவியானவர் தங்களுக்குள்ளே தந்தரின வரத்தின்படியே. ஆவியானவர் என்ன பண்றாரு? உள்ள எப்ப ஆவியானவர் நிரப்பப்படுறாரு இங்க கவனிங்களே. எப்ப ஆவியானவர் நீ நிரப்பப்படுகிறீரோ அப்போ உனக்குள்ள வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். பாஸ்டர் ஜெபித்தாதான் இல்லைங்க. நீ பாஸ்டர் தேடி எங்கெங்க ஓட தேவையில்லை. கர்த்தர் உங்களுக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க என்னிடத்துல தேடி வரணும்ன்றது என்னோட நோக்கம் அல்ல. தேவன் நோக்கம் என்னன்னா ஒவ்வொருத்தரும் தீர்க்கதரிசியாய் மாறி நீ இருக்கிற இடத்தை நீ பெருக பண்ணணும். ஆமென் சொல்லுமே. அந்த இடத்துல நீ சொல்ற காரியங்களை குறித்து அவர்கள் மனமாற ஆரம்பித்து கிறிஸ்துவுக்குள் ஏற்றுக்கொள்ளப்படணும். இவங்க நிரப்பப்பட்டவன் என்ன ஆயிடுச்சு பாருங்க. இவர்கள் பேச ஆரம்பிச்சார்கள். படிமா. வெவ்வேறு பாஷைகளினால் பேச தொடங்கினார்கள். இதுதான் முக்கிய பாயிண்ட். இதுக்குள்ளதான் வரேன். இப்பதான் சப்ஜெக்டுக்குள்ள வரேன். ஆதாம் முதலாவது ஜீவ ஆத்துமா மாறின உடனே பேச ஆரம்பிக்கிறான். என்ன பேசுறான்? இது பேர் மரம், இது பேர் மாமரம், இதுக்கு பேர் சிங்கம், இதுக்கு பேர் வலு சர்ப்பம். அவன் சொல்றது நடக்குது. சிங்கத்தை கூப்பிட்டு வந்து எனக்கு சாப்பாடு கொண்டு வானா அது ஏதாவது கவிட்டு வந்து எடுத்து வந்து கொடுக்கும். நீ கூப்பிட்டீங்கன்னா உன்னை கவின்னு போயிடும். அம்மாவா இல்லையா? ஏம்மா ஒரு கருப்பாம்பூச்சி நான் சொல்றது கேட்குதாம்மா? ஒரு எலி நீ சொல்றது கேட்குதா? உங்களுக்கெல்லாம் டிமிக் கொடுத்துட்டு போவோம் எலி. நீ பாய்சனை தூக்கி இந்த பக்கம் வைக்க அது அந்த பக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அது வேற பக்கம் ஓடின்னு இருக்கும். அதே பாய்சனை எடுத்துட்டு வந்து உனக்கே எடுத்துட்டு வந்து வைக்கும். யாரு? எலி. கர்த்தர் சொல்றாரு இது வெள்ளம் இந்த விருகெல்லாம் உனக்கு அடிபணியணும். நம்ம என்ன பண்றோம்? பாம்பை தெய்வமா கொண்டுட்டு, யானையை தெய்வமா கொண்டுட்டு, குரங்க தெய்வமா வச்சுக்கிட்டு, அநேக மிருகங்களை தெய்வமா வச்சு அதுக்கிட்ட காலில் விழுந்துன்னு இருக்கும். ஏன்னா உனக்குள்ள இருக்கிற ஜீவன் என்ன போயிடுச்சு? வெளியே போயிடுச்சு. வேற ஆத்துமா. உனக்கு அடிமையா இருக்கவைகள்லாம் உன்னை ராஜீரியம் பண்ணி கொண்டிருக்கு. நீ அதை ஆளுகை செய்ய வேண்டிய நீ அதற்கு அடிபணித்து கொண்டிருக்கு. அது என்னை வந்து பிளஸ் பண்ணாதான் ஏனை வந்து என்ன பண்ணும்? தலையில 10 ரூபாய் கொடுத்தா தலையில் வந்து பிளஸ் பண்ணிட்டு போவோம். ஏன்னா என்ன ஆசீர்வதிச்சுங்க. ஏன் அன்பு ஜனமே, தேவன் அந்த யானையை ஆசீர்வதிக்க தான் ஒன்றை வச்சிருக்க. அதுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க இல்லை. அல்லேலூயா. 2 முட்டை பால் எடுத்துன்னு கொடுத்தா அது வந்து பிளஸ்ஸிங்காக இருக்கும். என் கருமெல்லாம் போகணும். உன் கருமம் போகாது, உன் காசு தான் போகும். அதுக்குள்ளே கையை விட்டு பாரு தெரியும். நீ பால் கொடுத்த இந்த பிள்ளை வந்து ரெகுலராக வந்து என்ன பண்ணுது? எனக்கு 2 நாட்டுக்கோழி முட்டையும் பாலும் ஊற்றுதுன்னு சொல்லி கொத்தாமல் இருக்குமா? முதல் கொத்தி பார்க்கும். நீ நல்லவளா கேட்டவன. ஆமே நண்பு ஜெபமே. இங்கே ஆதாம் பேசுனா, பேசிக்கொண்டே இருந்தான். தேவன் என்ன பண்ணாரு? ஆதியில் இந்த பாஷையை அவனிடத்திலிருந்து எடுத்தார். எப்போ? ஆதாம் என்ன பாஷை பேசுனா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா நம்மளும் இல்லை, அங்கே என்ன இல்லை, கேமராவும் இல்லை, யாரும் ஹிஸ்ட்ரி இல்லை, அவன் எழுதி வைக்கல. நான் நினைக்கிறேன் அவன் பாஷைகளை தேவ பாஷையை பேசுவதன் நிமித்தமாக அந்த மிருகங்களும் காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களும் அவனுக்கு அடிபணினது. அவனுக்குள்ள இருக்க ஜீவன் போன உடனே அந்த பாஷை அவனை விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் ஒரு மொழியில பேச ஆரம்பிச்சாங்க. இப்போ மீண்டும் ஒரு மனிதன் ஜீவனை பெறும் பொழுது அவன் வெவ்வேறு பாஷையில் பேச ஆரம்பினான். அல்லேலூயா. விசுவாசிக்கலாமேன்னு சொல்லுவோமே. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பண்ற ஒரே தப்பு என்னன்னா, அந்நிய பாஷையை குறித்து நிறைய வேறுபாடுகள். பாஸ்டர் அந்நிய பாஷையை பேசுனா அநேகர் என்ன பண்றாங்க? எங்களை கேவலப்படுத்துறாங்க. பாஸ்டர் என்ன லபா லபாலா சொல்ற, ஊர பரபான்னு சொல்ற, என்ன உங்களுக்குலாம் வேலையே இல்லையான்னு. ஆமே நண்பு தேவ பிள்ளைய, அந்நிய பாஷையின் வல்லமை அவங்களுக்கு தெரியாது. முதலாவது நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அந்நிய பாஷைனா என்ன? தேவன் நமக்காய் கொடுக்கப்பட்ட வார்த்தை. நீ அந்நிய பாஷை பேசும்போது நீ ஜீவ ஆத்துமாவாய் மாறுகிற. ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. பிசாசின் தந்திரம் என்னன்னா, நீ ஜீவ ஆத்துமாவை மாறாதபடி, அந்நிய பாஷை பேசக்கூடாதபடி நிறைய சபைகள். நான் இன்னைக்கு மலேசியால கடந்த மாதங்கள் போன முதல் சபை பெரிய ஹீலிங் மீட்டிங் வச்சிருக்காங்க. என்கிட்ட ஏர்போர்ட்ல இருந்து வரும்பொழுது ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் பாஸ்டர், என்ன ஐயா ஹீலிங் ப்ரேயர்லாம் பண்ணுங்க, நிறைய புது ஜனம் வருவாங்க, நீங்கள் வரீங்க, நான் ஆயத்து பண்ணி வச்சுருக்கோம், அந்நிய பாஷையை மட்டும் பேசாதீங்க பாஸ்டர். என் வாயில் அந்நிய பாஷை தவிர வேறு எதுவும் வராது. நான் சரி டிரைவர் அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் தான்ட்டு நான் விட்டு போகும்போது லாஸ்ட்டாக கேட்குறேன்,
பிரதர் எதுக்கு அந்நிய பாஷை? இல்லை புது புது ஜனம் வராங்க, நம்ம பாட்டு அந்நிய பாஷை பேச அவங்க ஏதோ நினச்சிட்டு பிரச்சனை ஆகிடும், அதெல்லாம் எதுக்கு? நம்ம பாட்டு ஜெபம் பண்ணி நம்ம பாட்டு போயிடலாமே. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுங்க, ஹீலிங் ப்ரேயர் பண்ணுங்க, ஆனால் அந்நிய பாஷை மட்டும் பேசாதீங்க பாஸ்டர். அவங்க புரிதல் அவ்வளோதான். அந்நிய பாஷைனா என்ன? ஆதாமுக்கு கொடுத்த அந்த ஜீவ வார்த்தை தான் இன்னைக்கு பேசுகிற அந்நிய பாஷை. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆதாமு கிட்ட இருந்து பாவம் செய்த அந்த வார்த்தை பிடுங்கப்பட்டது. இன்னைக்கு ஆவியால நிரப்பப்படும் பொழுது, ஆவியான ஒவ்வொருத்தர் மனிதனுக்குள்ள வரும் பொழுது அந்த அந்நிய பாஷையானது பேச ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. பற்பல பாஷைகள் நிறைய பேர் பேசுவாங்க. அந்நிய பாஷை பேசுறதுனால என்ன பிரயோஜனம்? நீ தீர்க்க தரிசனம் பேசு, வசனம் அந்நிய பாஷை பேச வேணான்னு சொல்லலை. கவனிங்க, அந்நிய பாஷை பேசாதனால தான் இங்க பிரச்சனையே. ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைங்க எத்தனை நிமிஷம் அந்நிய பாஷை பேசுறீங்க? இங்க சபைக்கு 5 நிமிஷம் பேசுறதுனால எவ்வளவு அற்புதம் நடக்கும் நினைக்கிறீங்க? பேதுரு ஜெபம் பண்ணாரு, 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அப்ப அந்த கூட்டத்துக்கு எத்தனை பேர் வந்திருப்பாங்க? லட்சக்கணக்கான பேர் வந்திருப்பாங்க. எப்படிங்க லட்சக்கணக்கான பேர் வந்தாங்க? அவன் பேசினா அது வெறும் பாஷையா இருக்கும். அவன் தேவனுடைய பாஷையை பேசுவதனால் அங்க ஒரு கிரியைகள், ஒரு அசைவுதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. எந்தெந்த சபைகள்ல அந்நிய பாஷையை முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களோ, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களோ, அங்க தேவ வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. நம்ம அந்நிய பாஷை பேச மாட்டோம், வெக்கப்படுவோம். பிசாசு வெக்கத்தை உண்டு பண்ணுவான். வாய் திறக்க மாட்டோம், வாய் திறக்க விட மாட்டான். மற்றவங்க மத்தியில் பேசினா கூச்சமா இருக்கும். உன் கர்வத்தை கொடுத்து, பெருமையை கொடுத்து அந்த தேவனத்தில் இருக்க அந்நிய பாஷை பேசுவதற்கு நீங்களே தடையாய் இருப்பீங்க. ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஒரு வசனத்தை படிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி, அதுல 4 படிமா. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியாக வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார். வெவ்வேறு பாஷையில் பேசத் தொடங்கினாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னப்பா பாஷை பேசுறாங்க? மந்திரம் பண்றாங்களா? நம்ம என்ன பாஸ்டர் ஒரே மாதிரி ஏதோ பேசுறாங்க. நாம் பேசுவது மனிதரிடத்தில் அல்ல, தேவன் கொடுக்கிற பாஷையில பேசிக்கொண்டிருக்கும். இதற்கு ரெஃபரன்ஸ் எங்க இருக்குன்னா, ஏசாயா 28ஆம் அதிகாரம் 11-12 இருந்து படிக்குமா. பரியாச உதடினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். ஹல்லேலூயா. இங்க கவனிங்க, அந்நிய பாஷையை பரியாச உடனே என்ன தெரியுங்களா? பதட்டான வார்த்தை, கொளறுகள வார்த்தை, என்ன சொல்லுவாங்க, புரியாத வார்த்தை. படிங்க அடுத்தது. இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்கதாங்க இளைப்பாறுதல். இதுவே ஆறுதல் என்று அவர்களோடு அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறோம் சொல்லுவோமே. நீங்க அந்நிய பாஷையை குறித்து பேசினாலும் சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க, புரிஞ்சிக்க மாட்டாங்க. சபையில் அந்நிய பாஷை பேசாதப்பா, வீட்டில் உட்காந்து பேசுப்பா. சில பேர் அந்நிய பாஷை பேசுவோம், வீட்டுக்குள்ள பேசுவோம், இல்லை சபையில் பேசுவோம் கொஞ்ச நேரம். பேதுரு பிரசங்கம் பண்ணி 3000 பேர் ரட்சிக்கப்படும் பொழுது அவர் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணார் தெரியுங்களா? காலைல 9 மணிக்கு ஆரம்பிச்சு 3 மணிக்கு அந்த ப்ரேயரை முடிக்கிறார். எத்தனை மணி நேரம்? 5 மணி நேரம், 6 மணி நேரம். நீங்க எத்தனை மணி நேரம் அந்நிய பாஷை பேசுறீங்க? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? நீங்க செய்தியை கேட்கிற வரையும் உன் காது திறன் கேட்டுக்கொண்டிருக்க தவிர உன் ஆவி ஆத்துமா என்ன பண்ணப்படல, புதுப்பிக்கப்படல. கேட்டுக்கொண்டிருக்கிறதுனால, பார்த்து கொண்டிருக்கிறதுனால உன் வாழ்க்கை மாறாது, உன் ஆத்துமா ஜீவாத்துமாவாய் மாறாது. நீ பிரயோஜனப்படுத்தும் பொழுது, நீ செயல்படும் பொழுது, நீ பிரயோஜனப்படுத்தும் பொழுது, நீ செயல்படுத்தும் பொழுது, அந்நிய பாஷைகள் பேசும் பொழுது நீ அநேக நேரம் தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறதா இருக்க. ஆமென். நீ பேச 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 நீ ஜீவ ஆத்துமாவாய் மாறிக்கொண்டிருக்கிற. நீ நினைக்கிற காரியங்கள், நீ பேசுகிற காரியங்கள் உன் ஊழியத்தில், உன் குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை பார்க்க முடியும். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா.
ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிங்களே. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, ஆமென். அன்பு ஜனமே, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிச்சாங்க. ஏன் அப்போஸ்தலர் அந்நிய பாஷை பேசினாங்க? அவங்களுக்கு அங்க ஒரு மொழி இருக்கு. அந்த ஊர்லயே 2-3 மொழி இருந்தது. அந்நிய பாஷைனா என்ன? தேவனுக்கும் உனக்கும் இருக்கிற ரகசிய வார்த்தை. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த அந்நிய பாஷை பேசினா வியாக்கரணம் பண்ணணும், இந்த அந்நிய பாஷை பேசினா பொருள் சொல்லணும், தீர்க்கதரிசனம் சொல்லணும்னு. நீங்க 5 நிமிஷம் நீ பண்ணதுனால ஒரு காரியம் மாறாது. ஒரு துணியை துவைக்கிறீங்கம்மா, நல்ல அழுக்குள்ள துணி, கவனிங்க, அழுக்குள்ள துணி, நீ எவ்வளவு பெரிய டிட்டர்ஜென்ட், எவ்வளவு பெரிய கெமிக்கல் உள்ள மருந்து போட்டாலும் சரி, உள்ள போட்டு ஊற வச்சு எடுத்தோ நீ போயிடுமா? அதை ஒரு பிரஷ்ல போயிடுமா? நல்லா ஊற வைக்கணும், நல்லா ஊற வைக்கணும். அது எவ்வளவாய் ஊறுகிறதோ அப்பதான் அந்த அழுக்கு போகும். இல்லைன்னா நல்லா போட்டு நீ என்ன பண்ணணும்? துவைக்கணும். இப்ப நம்ம எல்லாம் உலர்ந்த எலும்புகள் போல இருக்கிறோம், பாவம் நிறைந்தது போல இருக்கிறோம். நீங்க ஜெபிக்க 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 அந்நிய பாஷை பல மணி நேரங்கள் நீங்க பேச 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 ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. உன் வாழ்க்கையில ஒரு விடுதலை என் தேவனாகிய கர்த்தர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். நீ பேச ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41 படிப்போமா? அவனுடைய வார்த்தைகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் யார் யார் அவர் வார்த்தைகளை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாங்களோ ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுமே. நீங்களா பேசுனீங்கன்னா அது வெறும் ஆத்மாவின் வார்த்தை. நீங்க அந்நிய பாஷையோடு தேவனோடு பேசும் பொழுது, நீங்க ஆவியால் நிரப்பப்படும் பொழுது, அந்நிய பாஷையோடு பேசும் பொழுது நீங்க ஜீவாத்மாய் மாறும் பொழுது உங்க வார்த்தைகள் அநேகர் அடிபணிவார்கள். அல்லேலூயா. 3000 பேர் ரட்சிக்கப்படுறது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு பெரிய கூட்டம் எழுப்புதுன்னு சொல்லிட்டு மோகன் சிலாசர் போடுறார். ஒரு ஊர்ல எத்தனை பேர் வந்தாங்கன்னா 1,00,000 பேர் வந்தாங்க. ஆனா அதுல தன்னை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு 100 பேர் என்ன பண்றாங்க? பேரை கொடுக்குறாங்க. 100 பேர் பேரை கொடுத்த பிறகு இவங்க அதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு அவங்கள என்ன பண்றாங்க? அவங்களெல்லாம் ஃபோன் பண்ணி பண்ணா அதுல 15 பேரை தவிர மீதி யாரும் ஃபோனை எடுக்கல. ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஃபோன் எடுக்கல. அந்த ஃபோனை எடுத்த அந்த 15 பேர்ல ஒருத்தர் ஊழியக்காரமா அன்னைக்கு சொல்கிறேன், நான் தான் அன்றைக்கி தான் நான் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னத்துக்கு எழுதி கொடுத்தாங்கன்னே அவங்களுக்கு தெரியாமல் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவள் மீதி இருக்கிறது யார்? எத்தனை பேர்? 14 பேர். அந்த 14 பேரில் வழி நடத்தி ஞானஸ்தானம் பெற்றது எத்தனை பேர்னா 3 பேர். மீதி எத்தனை பேர்னா வரல, திரும்ப சபைக்கு வரல. 3 பேர் தான். அல்லேலூயா. ஆனா பேதுரு பிரசங்கித்தார், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். எப்படிங்க? அப்ப 3000 பேர்னா அங்க எத்தனை பேர் வந்திருப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு பல லட்சம் பேர் வந்திருப்பாங்க. அத்தனை பேருக்கு மத்தியில் உன் வார்த்தைகள் செயல்படுதுன்னா, எப்படி ஆதாம் வார்த்தைக்கு அந்த காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் செயல்பட்டுச்சோ, அதுக்கப்புறம் அவன் அவனுக்குள்ள ஜீவன் போன பிறகு, வெறும் ஆத்மா ஆன பிறகு, அவன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்ப அவன் வார்த்தைக்கு எந்த மிருகம் என்ன பண்ணல? கட்டுப்படல. அல்லேலூயா. மீண்டும் ஒருத்தர் மூலமாக கட்டுப்பட ஆரம்பிச்சது. அவன் வார்த்தைக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்சது. யாரா கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுக்கு முன்பாக யோவான் இல்ல, நோவா காலகட்டங்களில் இந்த பேழையை கட்டுவதற்கு அநேக காட்டு மிருகங்கள் உதவியாக இருந்தது. அந்த காட்டு மிருகங்கள் எப்படி உள்ள வந்துச்சு? உள்ள வந்து அந்த மழை காலம் வரையும் எப்படி அமைதியாக இருந்தது? நோவாவுக்கு அவன் வார்த்தையில் கீழ்ப்படிய ஆரம்பிச்சது. தேவன் அந்த நேரத்தில் அவனுக்கு ஜீவனை கொடுத்திருந்தார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அந்த பேழை கட்டி முடிச்சு அந்த பேழையிலிருந்து மக்களை காத்து, அந்த ஜனங்களை, அந்த காட்டு மிருகங்களை காத்து வர வரையும் அவனுக்குள்ள ஜீவன் இருந்தது. உள்ள இருக்கிற எல்லா மிருகங்கள்லாம், கொடிய மிருகங்கள்லாம் அவன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுவோமே.
நிறைய பேர் சயின்ஸில் சொல்லுவாங்க, அவன் வந்து ஒரு குளோரோஃபார்ம் மாதிரி கொடுத்து வச்சிருந்தான், ஒரு மயக்க மருந்த திரவியங்கள் கொடுத்ததுனால அதெல்லாம் மயங்கி கிடந்ததுன்னு. என்ன மயங்கி கிடந்ததுனால பாம்பு கையில் கையை நீட்டினா என்ன தான் பண்ண செய்யும்? சிங்கத்துக்கிட்ட கையை நீட்டினா என்ன பண்ணி செய்யும்? அதுக்கு எந்த கறின்னு தெரியாது, மொத்தத்தை கடிச்சு தான் இருக்கும். ஆனால் எப்படி சயின்ஸ் 1000 சொல்லும், அங்கே என்ன நடந்திருக்கும்? இன்னைக்கு என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். என் தேவனுடைய வல்லமை இங்க ஒவ்வொருத்தர் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கு. நீங்க ஜீவாத்துமாய் மாற மாற உன் வார்த்தைக்கு செவி கொடுக்க ஆரம்பிக்கும். உன் பிள்ளைகள், அநேக பேரோட பிள்ளைகள் உனக்கு கட்டுப்படாதபடி இருக்கு. உன் வார்த்தையை உன் பிள்ளை கேட்காது, உன் கணவன் கேட்காது, உன் மனைவி கேட்காது, உன் சொந்தங்கள் கேட்காது. நீ வெறுத்து போய் உன் வாழ்க்கை யாரும் மதிக்கலன்னு சொல்லிட்டு சுத்தி கொண்டே இருப்ப. இது வாழ்க்கை அல்ல என் அன்பு ஜனமே. இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிற, நீ ஜீவ ஆத்துமாவாய் மாறும் பொழுது உனக்குள்ள கர்த்தர் பிரவேசிப்பார். அல்லேலூயா. உனக்குள்ளே தேவன் வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். உனக்குள்ள ஜீவ ஆத்துமா உருவாக ஆரம்பிக்கும். உன் பிள்ளைகள் இருந்து உன் குடும்பங்கள் எல்லாம் உனக்குள்ள கூடி இருக்கும். ராமன் சொல்லுவேன், நீ சொல்வதெல்லாம் வாய்க்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்நிய பாஷை அந்நிய பாஷை. என்ன நீ என்னது பிணத்தின்னு இருக்க? நீ என்னத்து பிணத்திருக்க? என்ன ஒரே பாஷை பேசின்னு இருக்க? ஒரே பாஷை பேசுற, ஒரே பாஷை பேசுற. அம்மா, நீ 5 நிமிஷம் பேசலாம், ஒரு பாஷை தான் பேசுவ. வசனம் சொல்லுது, அந்நிய பாஷை பேச பேச பேசதான் தேவன் உனக்குள்ள வர வர. எப்போ இதெல்லாம் 1/2 மணி நேரத்தில் வராது, 5 நிமிஷம். நம்மலாம் இங்கே எத்தனை பேர் அந்நிய பாஷை வரங்கள் பெற்றிருக்கீங்க? அவங்க மட்டும் கை தூக்குங்களேன். கொஞ்சம் பேர் தான் அந்நிய பாஷை வர. எத்தனை மணி நேரம் நீங்கள் பேசுகிறீங்க அந்நிய பாஷை? நான் சொல்லிட்டுங்களா, மேக்சிமம் போனால் ஒரு நாளில் 1/2 மணி நேரம் இருந்தால் பெரிய விஷயம். சபைகளில் நாங்கள் அந்த ஆராதனை வேலையில் பேசும்போது கொஞ்சம் நேரம், வீட்டில் தனி ஜபம் பேசுனா ஒன்று, குடும்பத்தோட ஜபம் ஒன்றும் பண்ண மாட்டீங்க. அது டீசெண்டாக இருப்பீங்க. ஐயோ, மற்றவங்க இடத்துல பேசக்கூடாது. தேவன் சொன்னாரா? அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அந்நிய பாஷை பேசுவது தேவனுக்கு உனக்கு இருக்கிற ஐக்கியத்தை அதிகப்படுத்துவது, தேவனோடு பேசுகிற காரியம். அதே பவுல் ஒரு இடத்துல சொல்லுவாரு, நீ அந்நிய பாஷை பேசுவதை காட்டிலும் சபைகளில் அந்நிய பாஷை தீர்க்கதரிசனம் பேசுவது நலமா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்நிய பாஷையை மட்டும் பேசினா எவ்வளோ? 5 நிமிஷம் பேசுறா அந்நிய பாஷை. அதை பல மணி நேரம் நீ பேச பேசதான் அந்த அந்நிய பாஷை தீர்க்க தரிசனமாய் மாறும். ஒரு ஆமென் சொல்லுவேமே. நீ அந்நிய பாஷை 5 நிமிஷம் பேசுறதுல வெறும் ஒரே வார்த்தை பேச. சில பேர் ஓ ரிக்கா ரபா ரபான்னு பேசுவாங்க. ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு வார்த்தை, கர்த்தர் உனக்கு கொடுத்த வார்த்தை நீ கொஞ்சம் பேச பேச அது ஆரம்பம். நீ ஜெபிக்க 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 ஜெபிக்க, நீ சுத்திகரிக்க 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 சுத்திகரிக்க, தேவன் உன்னை ஜீவ ஆத்துமாவை மாற 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 உன் வார்த்தைகள் வல்லமையாக வெளிப்பட ஆரம்பிக்கும். அது கொஞ்ச நேரம் இல்ல, நீ மணிக்கணக்காய் நீ அந்நிய பாஷையில் பேச 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 உன் ஆத்துமா பலப்பட ஆரம்பிக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா அல்லேலூயா. இங்கே வார்த்தைகள் வரும்பொழுது உங்களுக்குள்ள அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருங்க. நீ அந்நிய பாஷையில் துதித்து கொண்டே இரு. பாஸ்டர் பேசுறாருன்னு ஓகே, உன் இருதயத்தில் அந்நிய பாஷை பேச 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 இந்த வார்த்தை உனக்கு வல்லமையா வெளிப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இங்க நீ நிற்கிற இடமே உனக்கு அக்கினி ஸ்தம்பமாய் மாற ஆரம்பிக்கும். உன் பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க, ஐயோ அந்த சிஸ்டர் பக்கத்தில் போக முடியல, ஹீட்டா இருக்கு, நடுங்குது. நீ சொல்ல ஆரம்பிக்கதான் உனக்குள்ள அக்கினி இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. மற்றவங்க சொல்றாங்க, மற்றவங்க யாரும் பேசல, மற்றவங்க பேசல. நீ எப்போ ஜீவ ஆத்துமாவாய் மாறுறியோ உன் வாழ்க்கையில் ஒரு விடுதலை பார்க்க முடியும். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய். போதாதுங்க. ஏசாயா 32ஆம் அதிகாரம் 16-17. வனாந்திரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும், வனாந்திரத்தில் நியாயம் வாசமாயிருக்கும். செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரிக்கும், செழிப்பான வழியில் நீதி தங்கி தவிக்கும். நீதியின் கிரியை சமாதானமும், நீதியின் கிரியை சமாதானமும், நீதியின் பலன் என்றும் உள்ள அமரிக்கும் சுகமும் ஆகும். ஒரு விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். அந்நிய பாஷை நீ பேச பேச நீ ஜீவ ஆத்துமாவை மாற 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 தேவன் வல்லமை உன் குடும்பத்தில் விலக ஆரம்பிக்கும். இந்த மாந்திரிக சூனியெல்லாம் இங்கே எங்கள் சபை தானே, சபையில் மாந்திரிகம் செஞ்சு போட்டிருக்காங்க. நேற்று பார்க்குறோம், அந்த ஓரத்தில் ஒரு எம்சி படத்தை மாந்திரிக பண்ணி போட்டிருக்காங்க.
சபைக்குள்ளே வந்து போடுற அளவுக்கு இன்னொரு விசுவாசி இல்லை இன்னொரு ஆத்மாவுக்கு ஒரு தைரியம் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா அவனுக்குள்ளே ஜீவ ஆத்மா தேவ பயம் கிடையாது. அல்லேலூயா. இதே உன் பெட்ரூமில் உன் வீட்டு வாசலில் ஒரு முட்டையோ எம்சப்படம் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? எடுத்து சுட்டு சாப்பிடுவீங்களா? அன்னைக்கு ஃபுல்லாக தூக்கம் போயிடும், பயம் வந்துடும். நீ ஜீவ ஆத்மாவாக இருந்தீன்னா நீ பேசுகிற அந்நிய பாஷை உனக்குள்ளே போடப்பட்ட ஒவ்வொரு கட்டுகள் அது தானாய் கட்டவிழ்க்கப்படும். ராமேன் சொல்லுவேன். உனக்குள்ள ஒரு எந்த ஆவியும் உனக்கு திட்டணும்னு சொல்லி கிட்ட வந்தா கூட உனக்குள்ள உன்னை பார்த்து திட்ட முடியாது. உன்னை பார்த்த உடனே அவங்க மனம் மாறி வெளியே போக ஆரம்பிப்பாங்க. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். உன்னை குத்தணும்னு வரனா கூட உனக்கு கிட்ட வந்து குத்த முடியாது. ஆமென். நைஜீரியாவில் ஒரு சபையில் ஒரு தீவிரவாதி என்ன பண்ணுறான், அவங்க வீட்டில் இருக்க அவங்க மனைவி குடும்பமாக சபையில் வந்து நின்ட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த பாஸ்டரை சாவடிக்கிறதுக்கு பெரிய ஒரு கத்தியை வச்சு நிற்கிறான், உட்கார்ந்து இருக்கான் ஃப்ரண்ட் ரோல. பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி இப்படி ஸ்டேஜை விட்டு இப்போ கொஞ்சம் கீழே இறங்கினாரு, அவ்வளோதான். அவன் ஸ்ட்ரைட்டாக அங்கே உட்காந்துருக்கவன் கத்தி எடுத்துகிட்டு வந்து குத்த வந்துட்டான் கிட்ட. பாஸ்டர் ஒன்றும் செய்யல, அந்நிய பாஷையை தான் பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா. அவனால் கை அதுக்கு மேலே என்ன பண்ண முடியல, கொடுத்த முடியல. ஜனங்கள் எல்லாம் கிட்ட வந்து அவன் தடுக்க வராங்க, பாஸ்டர் ஒன்றும் செய்யல, அவனும் குத்த முடியல. அது ஒரு அதிசயமாய் மாறினது. ஆமே நண்பு. இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு கத்தி எடுத்துட்டு என்ன ட்ரை பண்ணி பாருங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். ஆமே நண்பு. பிரியமான ஜனமே, நீ ஜீவ ஆத்துமாவாய் மாறணும். வெறும் ஆத்துமாவாய் உருந்தினா சோத்துமாவாக தான் மாறினிப்பேன். நல்ல ப்ரேயர் முடிஞ்சது, நல்லா சாப்பிட்டோம், சண்டே ப்ரேயர் முடிஞ்சது, வீடு ஃபுல்லாக கட்டுன்னு சாப்பிட்டோம். இந்த ஆத்மா என்ன ஆத்மா? சோத்து ஆத்மா. நம்ம ஜீவ ஆத்மாவாக மாறணும். அதற்கு நல்லா சாப்பிடணும். எதில் சாப்பிடணும்? அந்நிய பாஷையை சாப்பிடணும். பேச 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 உன் வாழ்க்கையில் பயணங்கள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். நீ பார்த்து கொண்டிருக்க உன் வாழ்க்கை டோட்டலாக மாறும். என் அன்பு சகோதரி சகோதரியே, என் சாட்சியை சின்னதாக சொல்லிட்டு முடிச்சிடுறேன். எங்கள் அப்பா இறந்த உடனே எங்கள் வாழ்க்கை வெறும் ஆத்மாவாய் மாறினது. எங்கள் வாழ்க்கைக்கு யார் ஜீவனாக இருந்தார்? எங்கள் வாழ்க்கைக்கு என் தகப்பனார் ஜீவனாக இருந்தார். எப்போ எங்கள் அப்பா இறந்த உடனே எங்கள் வாழ்க்கையில் வருமானம் இல்லை, சொந்தம் இல்லை, ஒன்றும் இல்லை. 10 வருடங்கள் கஷ்டப்பட்டோம். என் குடும்பத்தில் மொத்தம் 6 பேர் பிள்ளைங்க. நான் மட்டும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 3 மணி நேரமாவது அந்நிய பாஷையில் பேசிக்கொண்டு இருப்பேன். பேச 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 வெறும் ஓட்ட வண்டி, டிவிஎஸ் 50 வச்சிருந்த வண்டி புல்லட் வண்டியாக மாறினது. அல்லேலூயா. புல்லட்டு காராக மாறினுச்சு. வாடகை வீடு சொந்த வீடாக மாறிச்சு. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். ஓட்ட ட்ரெஸ் எல்லாம் கோட்டாக மாறிச்சு. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். கர்த்தர் நீ போடுகிற ஒவ்வொரு காரியங்களும் விசேஷ காரியங்களாக கர்த்தர் வைப்பார். ஒரு ஆமென் சொல்லுவேன். உங்கள் வாழ்க்கையிலையும் நீ அந்நிய பாஷை பேச பேச நீ சொந்தம் உன் கூட வர்றதோ இல்லையங்க, உன் நினைக்கிறது உன் கூட வந்து நிற்கும். அல்லேலூயா. எனக்கு இந்த காரியம் இப்படிதான் வேணும்னு நினைச்சிட்டு நீ அந்நிய பாஷை பேசிக்கிட்டே உன் நினைவுல அந்த இடத்துல வச்சு பாரு. 5 நிமிஷம்லாம் இல்லை, உன் நேரம் கிடைக்கும் பொழுதுலாம். அல்லேலூயா. யார் போகும்பொழுது? யார் போகும்பொழுது? கரெக்டாக சொல்லுங்களேன், ஒரு முடிவுக்கு வந்து சொல்லுங்க. ஆண்டவர் போகும்போதா நீங்கள் போகும்போதா? தேவன் வேற எங்கேயும் இல்லை, ஆலயத்தில் இல்லை, ரோட்டில் இல்லை, கல்லுலையும் மண்ணுலையும் போட்டாலையும் இல்லை, உன் இருதயத்துக்குள்ள இருக்கிற. அல்லேலூயா. நீ போகிற இடம்லாம் இந்த புள்ள வந்தது இருக்கிற பிஸ்னஸும் போயிடுச்சு. 2 பேர் அடிச்சு நீ சமாதானத்துக்கு போவேன், அந்த குடும்பம் அப்படியே விட்ட சேர்ந்துருக்கும். நீ உள்ளே போய் அந்த குடும்பத்தை என்ன பண்ணுவேன்? நிரந்தரமாக பிரிச்சுடுவேன். இப்படி தான் நம்ம வாழ்க்கை. ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், ஒரு வேலைக்கு போகலான்னு போவேன், இருக்கிறது நொல்லையாக போயிடும். நீ ஆன் பண்ணால் டிவி ரிமோட் கூட கெட்டு போயிடுங்க, கேஸ் லைட்டு கூட ஒர்க் ஆகாது. இவ்வளோதான் நம்ம. ஆனால் நீ ஜீவ ஆத்மாவை மாறினா நீ நிரப்பப்பட சொல்லுங்களேன். எனக்கு அந்நிய பாஷையே கிடையாது பாஸ்டர். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பாஸ்டர் அந்நிய பாஷை பேசுகிறாரா, இவ்வளோ அற்புதம் செய்கிறார். அவர் அந்நிய பாஷை பேசல, உனக்கு எப்படி தெரியும்? டிஜே தினகரன் என்ன பயங்கர வல்லமையானவர். அவர் அந்நிய பாஷை பேசுறது பார்த்துருக்கீங்களா? பார்க்காததுனால அவர் அந்நிய பாஷை பேசலன்னு அர்த்தம் இல்லை. அந்நிய பாஷை பேசும்பொழுது தான் அவர் ஜீவ ஆத்துமாவாய் மாறுகிறார். வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாய் மாறுகிறது. உடைந்து போன குடும்பத்தை ஒன்று சேர்க்கிற வல்லமையாய் மாறினது. இன்னைக்கு தேசம் முழுவதும் சபைகள் ஸ்தாபித்திருக்கிறாருன்னா
அவர் ஜீவ ஆத்மாவாய் மாறினதுனால தான். அல்லேலூயா. நான் எனக்கு அந்நிய பாஷை வரல பாஸ்டர். அந்நிய பாஷை இன்னைக்கு எல்லாம் அந்நிய பாஷை பேச போறீங்க. உன் வாழ்க்கை மாறணும்னா இன்னைக்கு டர்னிங் பாயிண்ட். எத்தனை பேருக்கு தலையில் என்ன பண்ணுங்க, உங்கள் தலையை திரும்ப கையை கொடுப்பீங்க? எத்தனை பேர் பாஸ்டர் கிட்ட உங்கள் தலையை கொடுப்பீங்க? எனக்கு ஜெபம் பண்ணு. உன் வாழ்க்கை மாறல. ஏன்? வசனம் சொல்லுது. போக இடம்லாம் ஆரோக்கியம், உன் மரம்லாம் கனி கொடுக்கும். என் மரம் எங்கே கனி கொடுக்குது? அழுகி தான் போய் நிற்குது. ஒரு மொட்டு கூட முளர மாட்டுது பாஸ்டர். நான் வச்ச முருங்கைக்காய், என் வீட்டில் முருங்கை மரம் வச்சா கூட என்ன பண்ண மாட்டுது? பூ பூக்க மாட்டுது. போன வருஷம் என் மரத்தில் நல்லா காய் காய்ச்சது, இன்னைக்கு ஒன்றுமே இல்லை பாஸ்டர். நீ அந்நிய பாஷையை மரத்தான நின்று பேசிப்பார், உன் வீட்டுக்குள்ளே பேசிப்பார், உன்னை சூழ்ந்து இருக்கிறதெல்லாம் அபிஷேகமாய் மாறும். அல்லேலூயா. உன்னை பார்க்கிறவர்களுக்கு உங்களை பார்க்கிறவங்களுக்கு வியப்பா இருக்கும். இவன் என்னப்பா, இவங்க பிள்ளைங்களாம் நல்லா படிக்கிறாங்க, இவங்க பிள்ளைலாம் விசேஷமா இருக்கு, இவங்க இப்படி இருந்தாங்க, இவங்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடும் நினச்சி திடீர்னு எழும்பி நிற்காங்க. என்ன பண்ணுறாங்க? அல்லேலூயா. நீ போகிற சபை கூட சின்ன சபையாக இருக்கலாம், ஆனால் நீ விசேஷமானால். அல்லேலூயா. உன் பாஸ்டருக்கு வரங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீ அந்நிய பாஷையை பேசுறன்னா உனக்குள்ள கர்த்தர் வரங்களை கொடுக்க வல்லவராக இருக்கிற. அல்லேலூயா. நீ கையை நீட்டும் போது அற்புதம் நடக்கும். ராமன் சொல்லுவேன். கடைசியாக ஒரு வசனத்தை பேசி முடிச்சிடறேன். எடுத்து படிங்க. யோவான் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை படிங்க. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுவேமே. உனக்குள்ள ஜீவ தண்ணீர் ஓட ஆரம்பிச்சிடும் என் அன்பு ஜனமே. ஏன்னா நீ ஜீவ ஆத்துமாவாய் மாறும் பொழுது உனக்குள்ள ஜீவ தண்ணீர் ஓட ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன்.